ஆல் வெல்கம் டு சாய்கர் vlogs. இன்னொரு இது வீக்லி vlog தான். இது ஒரு ரொம்ப குட்டி vlog தான். நான் ஏன் முன்னுக்கே வந்து சொல்லிடுறேன்னா, இந்த vlogல வந்து பெருசா ப்ரொடக்டிவா ஒரு இன்ஃபர்மேட்டிவா அப்படி ஏதாவது இருக்கான்னா அது கொஞ்சம் லெஸ் தான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து தமிழ்ல சொன்ன மாதிரி இந்த சீசன்ல நான் கூட சாப்பிட்டது தான், கூட இந்த சீசனல் ஃபுட் சாப்பிட்டது தான் வந்து கொஞ்சம் நிறையா. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு டிராவல் vlog வந்து இதுல ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது தனியாகவே நான் vlog அப்லோட் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஸோ கண்டினியூஸாக என்னோட வீக்லி vlogs அண்ட் கான்டென்ட்ஸ் பார்த்து சஜஷன்ஸ் சொல்லி நிறைய லவ் தார் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஃபீலிங் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் அதை தாண்டி இன்னும் நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் ஷூட் பண்ணி அப்படி வச்சிருக்கேன். வில் அப்லோட் அண்ட் ஆல்சோ இந்த யூடியூப் vlog பார்க்குறவங்க டூ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டா ஆல்சோ. ஸோ அதுலேயும் ஒரு செட் ஆஃப் கான்டென்ட் அப்படியே லைன் அப்ல கொஞ்சம் வச்சிருக்கேன். ஸோ vlog ஃபுல்லாக பாருங்க. ஸ்டார்ட் ஆனதே வந்து எங்களோட பக்கத்துல ஒரு கோயில் திருவிழால தான். ஸோ நான் ஃபுல் டே எல்லாம் போகல, அன்னைக்கு தீ மிதிப்பு இருக்குன்னு சொன்னேன், அப்போ போனது தான். ஸோ அங்கே தீமிதிப்பு ரொம்ப நாள் நான் ஒரு கோயில் தீ மிதிப்பு பார்த்து, ஸோ அம்மா சொன்னா சிவா போயிட்டு வருவோம் அப்படின்ட்டுன்னு. ரொம்ப பக்கம் தான், அவ்வளோ தூரம்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ தீ மிதிப்பு பார்க்க போகிறதோடய எனக்கு மழை வரப்பலான்னு யோசிச்சு மழை பெஞ்சிடக்கூடாது. பிகாஸ் அது ஒரு ஆக்களோட நம்பிக்கை, அது ஒரு நேர்த்தி வச்சிருப்பாங்க, நேர்ந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லைட்டாக சின்ன தூரலோடு அப்படியே நின்றுச்சு. ஸோ இது வந்து அந்த கோயிலில் இருக்கிறவர், பூஜை பண்ணுறவர் தான் ஃபர்ஸ்டா அதில் இறங்கினாங்க. நான் இதுல ஒன்று சொல்லிடுறேன், இது ஒவ்வொரு ஆக்களோட நம்பிக்கை. ஓகே, சிலவங்க இதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க, சிலவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் இது அவங்களோட நம்பிக்கை. யாரு மேலையும் நம்ம இன்னொரு நம்பிக்கையை திணிக்க முடியாது. அது கடவுள் சார்ந்ததா இருக்கட்டும், ஒரு கொள்கை கோட்பாடு, எந்த ஒரு இதுகளையுமே நாங்க வந்து திணிக்க முடியாது. அவங்க நம்பிக்கை, அவங்க நம்புறாங்க, அது நடக்குதுன்னு கூட அவங்க நம்பி பண்ற விஷயங்கள். ஸோ நான் எப்பயுமே அந்த சாமி நம்பிக்கைகள் இதை நான் அந்த ஒரு ஆங்கிள் தான் பார்ப்பேன். ஸோ இவங்க நிறைய பேர் தீமிதிப்பு செய்தாங்க, நிறைய லேடிஸ் சின்ன பிள்ளைகள் அப்படியும் பண்ணாங்க. கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, ஐயோ இப்படி பண்றாங்களோன்ட்டு. பட் அது அவங்களோட வேண்டுதல், அவங்க நம்பிக்கை, அவங்களோட எனர்ஜி, அவங்களோட அதுதான் அந்த கான்செப்ட் தான். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு எனக்கு எங்க போனாலும் இந்த நிலக்கடலை வறுக்கிற வேலை இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக பண்ணுவேன். ஏன்னா இது அடுத்த நாள் என்னமோ ஒரு பாயாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள். அப்புறம் இந்த சீசன், இப்படா இந்த சீசன் வரும்னு இருந்துச்சு. இந்த சீசன் நிறைய ரம்புட்டான் தான் சாப்பிட்டேன். எங்கட ஊர்ல வந்து 100 rupeesக்கு 12 காய் 10 காய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து நல்ல ரம்புட்டான், அந்த மல்வான ரம்புட்டான் அதுதான். ஸோ வந்து போறப்ப வரப்பெல்லாம் எனக்கு தெரியுது சாப்பிட்டா ஹீட் குழம்பிடும் இதாயிரும் அப்படின்ட்டு. பட் பேலன்ஸ் பண்ணவே அது விட மனசு இல்லை. ஸோ இந்த ரம்புட்டான், மங்கூஸ், அப்புறம் துரியன், கடுகுடா, இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய இன்னொரு பழமும் இருக்கு, புளிச்ச கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க, தெரியுமான்னு தெரியாது. உகுரசல், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒத்தன்டிக் எக்ஸாட்டிக் ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஸ்ரீலங்கால தான் மெயினா வந்து கிடைக்கும். அது இங்க கிடைக்கிற அந்த ஃபுட்டுக்கு ஒரு தனியான ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நம்புறாங்க. உண்மையும் கூட தான். இது வந்து உகுரசம், நீங்க இது சாப்பிட்டு இருப்பீங்களான்னு தெரியாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நசுக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும், ஒரு இதுவும் ஸ்வீட் அண்ட் சார் டேஸ்ட் மாதிரி. நிறைய சாப்பிட்டு போனா பல்ல கரை கூட படுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அதெல்லாம் கணக்கில்ல. ஸோ அந்த ஒரு மரத்துல அங்கே இருந்துச்சு, நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் விடுறது இல்லை. அப்புறம் இது தெரியுமான்னு தெரியாது எல்லாருக்கும், இது ஜாம் காய்னு சொல்லுவாங்க, ஜாம் பழம்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பழுத்து வரும்போது ரெட்டிஷ் கலரா இருக்கும், ஒரு குட்டி குட்டி காய் தான் இது. ஜாம் பழம் தான் சொல்லுவாங்க, ஜாம் காய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ லொவி அங்கே கொஞ்சம் லொவி எடுத்துட்டு அப்புறம் இந்த பூ வந்து பறிச்சுட்டு வந்தது என்ன காய்க்கிறதுக்காக. பட் அது காய்க்க கிடைக்கல. ஸோ உகுரசம் மட்டும் கிடைச்சிச்சு. நீங்க யாராவது உகுரசம் சாப்பிட்டு இருக்கீங்க பிடிக்கும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன். எனக்கு தெரிஞ்சுக்கணும் உண்மையாவே இந்த பழம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்ட்டுன்னு. ஸோ இவனும் என்னோட சேர்ந்து இந்த உகுரசை பொறுக்கிறது, அப்புறம் அந்த ரம்டான் சாப்பிட்றதுன்னு ஒரே இந்த வீக் ஃபுல்லாவே ஆள் ரொம்ப குஷியா தான் இருந்தா. அப்படி எனக்கு அதோட அந்தந்த சீசன்ல கிடைக்கிற ஃபுட்ஸ் சாப்பிடணும் கட்டாயம். சிலவங்க ஒவ்வொரு ரீசன் சொல்லி சிலவங்க அதை கன்சியூம் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நான் என்ன சொல்லுறேன்னா, நம்ம ஒரு சர்டன் ஜியோகிராபிக்கல் இந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு காலநிலையில இதுக்கு பழக்கப்பட்டு தானே நாங்கள் பிறந்து வளர்ந்துருப்போம். ஸோ இங்கே இருக்கிற இந்த சீசனல் ஃபுட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதால அவ்வளோ ஒரு பேடான ஒரு விஷயம் ஹெல்த்துக்கு
நடக்கும் நடந்துரும் அப்படின்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. பட் இதுவுமே வந்து எங்க நாட்டுல எல்லா டைமும் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இல்ல. அந்த ஒரு சீசனல் டைம் மட்டும்தான். இந்த ஆடி மாசம் இந்த ஒரு 2 மந்த்ஸ்க்கு இருக்குமா அதுதான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஆடிப்பூரம்னு நினைக்கிறேன். யா யா ஸோ வந்து பாயாசங்க சாரி ஆடி அமாவாசை. அப்போ பெருசாக எல்லாம் ஸ்பெஷல் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பாயாசம் செய்யணும்னு சொல்லிட்டு காலையிலே பாயாசம் செஞ்சாங்க. நல்லா இருந்துச்சு. பட் காலையிலேயே பாயாசம் குடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதை லஞ்சுக்கு பிறகு வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து அக்கா வந்து இந்த ஷார்ட்ஈட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கடை இருக்கும். அங்கே ஒரு மாதிரி செம்மையாக ஷார்ட்ஈட்ஸ் கிடைக்கும். அது எல்லா ஊர்லேயுமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில். ஸோ அகெயின் இது வந்து இதுவுமே அக்கா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மேங்கோஸ், ரம்புட்டான் எல்லாமே. ஸோ ரம்புட்டான் கொஞ்சம் சும்மா சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த தங்கச்சி வந்து கொஞ்சம் அச்சாறு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது வந்து பியோர்லி வந்து வைல்ட் குக் புக் இன்ஸ்பயர்ட் பண்ணது தான். ஸோ தேங்க்யூ வைல்ட் குக் புக். அவங்க ரொம்ப ஈஸியாக நத்திங் பெரிய ஒரு சீக்ரெட்டே இல்லை. அதில் எல்லாத்தையும் பீல் பண்ணி போட்டுட்டு தனி கொச்சிக்காத்தூள் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைப்போம். அது இல்லை, தனி கொச்சிக்காத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகு, வேணும்னா லைட்டாக சீனி போடலாம். பட் அது தேவை கிடையாது. பிகாஸ் இந்த ரமுட்டான்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிறதால. ஸோ இதுவுமே செம்ம டேஸ்டா இருக்குது. இது சாப்பிடும்போது கண்ட்ரோல்ல வந்து இருக்காது, சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கேர்ஃபுல். அதாவது இந்த அது என்னன்னா தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தொண்டை பெயின் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டான்சில்ஸ் வர மாதிரி. அதான் ஹீட் ட்ரிகர் பண்ணுன்றது எந்த பாடிக்கு அப்படிதான். பட் நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன். இது சாப்பிட்டா கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கிறது, வேற பழங்கள் சாப்பிடுறது, கொஞ்சம் குளுமையான ஐட்டங்கள் சாப்பிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் இது பண்ணேன். பட் எனக்கு மேங்கோஸ், ஓ மை காட், இட் ஓஜி ஃபுட். எனக்கு மேங்கோஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த இப்படிதான் இருக்கும் அந்த அச்சாறு பண்ணா வந்து டக்குன்னு அந்த இதெல்லாமே கோட் ஆகிரும். இது வந்து ஒரு அன்லிமிட்டடா போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளே ஐயோ வேணாம்ப்பா, கூட சாப்பிட்டா காய்ச்சல் கீச்சல் வந்துட்டா அது வேற பிரச்சனைன்னு சொல்லிட்டுன்னு அப்படியே இந்த ஒரு 12-15 காய் மாதிரி தான் எல்லாமே ஃபீல் பண்ணி பண்ணது. ஸோ எஸ், அதோட அந்த டே முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் மை பர்த்டே. பெரிய செலிப்ரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஒவ்வொரு பர்த்டேக்குமே ஒரு செல்ஃப் ஒரு அஃபர்மேஷனோ இல்லாட்டி ப்ராமிஸ் மாதிரி பண்ணிக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த வருஷத்தை விட நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஒன்று நான் புதுசாக கற்றுட்டு இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த நான் புதுசாக லேர்ன் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படியாவது இம்போஸ் பண்ணும் அப்படின்றத நான் எனக்கு பண்ணிக்கிற ஒரு அஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ கோயில் போயிட்டு வந்துட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு தான் போனது. பிகாஸ் அன்னைக்கு அம்மாவும் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. ஸோ அக்கா கால் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்ட்டுன்னு சின்ன அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தது அப்படியே அக்கா வீட்டுக்கு போனது தான். அங்கே ரொம்ப நாளைக்கு பிறகு சக்தி டிவியில் அந்த படம் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து எனக்கு 20 உனக்கு 18. இந்த படம் ஒரு மாதிரி அவ்வளோ எனக்கு ரொம்ப இந்த படத்தில் இருக்க எல்லா பிளேலிஸ்ட்டும் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. அது ஸ்ரேயா, த்ரிஷா, அந்த படத்தை ரொம்ப மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டு, அஃப்கோர்ஸ் போனதுமே அக்கா டீ ஊற்றவா பண்ணாங்க. வேணான்னு சொல்லுவேனா அப்படின்ட்டுன்னு. ஸோ எங்கள் அக்கா வந்து நான் இதுக்கு முன்னுக்கு விளாக்னே சொல்லியிருக்கேன், செம்மையா சமைப்பாங்கன்னு நான் சொல்ற சீன் வந்து ஒரு சிலருக்கு தான் வந்து ஒரு குவாலிட்டி அண்ட் அபிலிட்டி வந்து இருக்கும். ஒரு நிறைய திங்ஸ் வந்து தேவையில்லை, இருக்கிற ஒரு மினிமலான திங்ஸை வச்சு அதை வந்து பக்காவா டேஸ்டா குக் பண்றது அப்படின்னா, இப்போ சிலவங்க வந்து எனக்கு இந்த சாமான் இருந்தாலும் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அக்கா வந்து அப்படி இல்லை, என்ன இருக்குதோ அதை வச்சு ஒரு பெஸ்டான அவுட்கம் கொடுக்கறதுல ஷீஸ் ப்ரோ. ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க. எனக்கு அவங்க சமையல் பிடிக்கும். அதுவும் அந்த கிழங்கு பொரியல் செய்வாங்க, அந்த இது வந்து எனக்கு ஒரு ஒரு அடிக்ட்னு சொல்லலாம். பட் கூட சாப்பிடக்கூடாது, பிகாஸ் அது ஃப்ரை பண்ணி பண்றது. ஸோ பெரிய நான்வெஜ்னு கூட இது டின் ஃபிஷ் கறி மட்டும் தான் வச்சிருந்தாங்க. எனக்கு நான்வெஜ் தான் கட்டாயம் வேணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒரு ஹோல்சம் மீல் அன்னைக்கு. ஸோ அம்மாவும் அதுக்கு பிறகு அவங்கள ஒர்க் முடிச்சுட்டாங்க, வந்தாங்க. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நடந்தே வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ எஸ், எப்பயுமே லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மூமெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு இருக்கும். பட் ஒன் ஃபைன் டே இட் வில் டர்ன் இன்டு கோர் மெமரி. ட்ரஸ்ட் மீ. இப்போல்லாம் நான் அப்படிதான் ஒரு லைஃப்பில் நமக்கு பெரிய ஒரு லாஸ் ஒன்று வந்து அப்புறம் வந்து அவங்க ஒரு ஆள் நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க இருக்கும்போது நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ப்ரிஷியஸாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் எனி மூமெண்ட்ஸ். ஸோ ஒரு வெரி சிம்பிளான ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோட முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஆடிப்பூரம், பால்குடம். பட் நான் எடுக்க கிடைக்கல, ஏன்னா ரொம்ப டயர்ட், கொஞ்சம் எலும்போது லைட்டாக ஆயிடுச்சு. ஸோ பட் பால்குடம் எடுக்கும்போது நான் எல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ எஸ், இதுவுமே அப்படிதான். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது நம்பிக்கை, இது அவங்களோட மதம் சார்ந்த நம்பிக்கை. இதுக்கு அவ்வளோ நான் கொஞ்சம் சிலவங்களை பார்த்துருக்கேன், நிறைய ஒஃபென்ஸ் ஆவாங்க. பட் நான் அதுக்குள்ள தலை போட்டுறது இல்லை. பிகாஸ் அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம ஒரு சில
விஷயங்களை வந்து திணிக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. மூட நம்பிக்கைகளுக்கு நான் கொஞ்சம் அகெயின்ஸ்ட் தான். பட் ஒரு சில மதம், கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள்ல வி கான் டூ எனிதிங் இல்லையா? ஸோ அது வந்து அன்னைக்கு வந்து அன்னதானம். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரேலயே சாப்பாடு வந்துருந்துச்சு. ஸோ எஸ், இது வந்து அன்னதான சாப்பாடு. எப்பயுமே அந்த அன்னதான சாப்பாடுக்குன்னு ஒரு ஒரு ஒத்தென்டிக்கான ஒரு டேஸ்ட் ஒரு இருக்கும் இல்லையா? ஸோ வந்து அன்னதான சாப்பாடு அன்னைக்கு நிறையாவே இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இப்படியே கோயில் அன்னதானம்னே போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு விளங்குதா அந்த தூரத்துல ஒரு குட்டி ஒரு லேண்ட்மார்க் ஏதாவது ஒன்று விளங்குதா எனக்கு தெரியல. ஜூம் பண்ணி ஜூம் பண்ணாலும் அது அவ்வளோத்துக்கு விளங்காது. ஸோ வந்து நான் இன்னைக்கு அங்க போறதுக்கு சடனா ஒரு சும்மா பிளான். அது ரொம்ப தூரம் இல்லை, பார்க்கும்போது பெரிய டிஸ்டன்ஸா இருக்கு. பட் ஒரு 1 ஹவர்ல மாதிரி 1 ஹவர் 40 மினிட்ஸ்ல கூட ரீச் ஆகலாம். ஸோ அது அது என்னது, அது என்ன, எங்க போறது, எப்படி போறது எல்லாமே வந்து நான் தனியாக இன்னொரு vlogல அப்லோட் பண்றேன். ஸோ நான், என்னோட சிஸ்டர், அம்மா, அப்புறம் மோஹித், இவ்வளோ பேரும் தான் போனது. ஸோ 2 கிளம்பியாச்சு. இது ட்ரிப்பு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நானா அப்படி நினச்சிக்கிட்டு அந்த ஒரு வைப்பை கிரியேட் பண்ணிட்டு போனதுதான். ஸோ போகிற வழியில ரொம்ப அழகான சீனரிஸ். இது அதான் சொன்னேன், நான் இன்னொரு vlogல இன் டீட்டெயிலாகவே நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எங்கன்னு சொல்லட்டுமா, இல்லாட்டி அடுத்த vlogலயே சொல்லட்டுமா? இல்லை, அடுத்த vlogலயே சொல்கிறேன் எங்கன்ட்டுன்னு. சில பேர் கண்டிப்பாக போயிருந்திருப்பீங்க. ஸோ எஸ், இது போகிற வழியில் நம்ம எப்படி சும்மா போகிறது, எகெயின் இந்த மேங்கூஸ், அப்புறம் அப்படி இது வந்து அன்ஸ்டாப்பபிளாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ பலாப்பழம் இது வந்து எங்கள் அப்பா வந்து அடிக்கடி கொண்டு வருவார். அதுவும் அவர் இப்படி க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது, ஓ மை காட், யாரு வேணும்னு சொல்லுவா. ஸோ எஸ், அது வந்து அந்த அப்பா அம்மாருக்கெல்லாம் வந்து பொண்ணுங்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஒரு அன்ஸ்போக்கன் ஒரு பாண்ட் இப்படிதான். ஏதாவது ஒரு விஷயம் கொண்டாந்தா அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சாப்பிட கொடுக்குறது, ஏதாவது ஒன்று பிடிக்கும்னு சொன்னால் அதை நெக்ஸ்ட் டே எங்க இருந்தாவது எடுத்துட்டு வர்றது. இது வந்து யார் என்ன சொன்னாலும் தேர் இஸ் அந்த விஷயம் அப்படி இருக்குது. ஸோ சேம் டே ஈவினிங் வந்து மார்னிங்கே மாமா வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாலும், தங்களோட வீட்டில் வந்து புளிச்ச கொய்யாக்கா இருக்கு, நீ வந்து எடுத்துக்க அப்படின்னா. எனக்கு தெரியாது அவங்க வீட்டில் அந்த மரம் இருக்குன்னு. தெரிஞ்சிருந்தா நான் டெய்லி போய் பறிச்சுட்டு வந்திருப்பேன். ஸோ அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு பார்க்கும்போது, ஓ மை காட், யார் யாருக்கு இந்த புளிச்ச கொய்யாக்கா பிடிக்கும் தெரியல. இது புளிச்ச கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க, ஜாம் பேரன்னு சொல்லுவாங்க, ஜாம் கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு சமரினா, அந்த கொய்யா பழம் மாதிரி ரொம்ப குட்டியா இருக்கும், ஒரு ஸ்வீட் அண்ட் சோர் அந்த மாதிரி இருக்கும். பட் நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா பழுத்தா பிறகுதான் இது பச்சையாவும் சிலவங்க அந்த உப்பு தொட்டு சாப்பிடுவாங்க, லைக் அச்சாறு போட்டு. ஸோ அங்க போயிட்டு அந்த ஈவினிங்ல ரொம்ப கொஞ்சம் மரமும் ஹைட்டா, அப்புறம் அதை ஒரு மாதிரி பறிச்சு இந்த மாதிரி சாகசங்கள் எல்லாம் பண்ணி அதை பறிச்சுட்டு வந்தது. ஸோ எனக்கு என்னன்னா, இது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது ரேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கிளம்போல எல்லாம் இது ரொம்ப எனக்கு தெரியல கிடைக்குதா கிடைக்கலான்னு. பட் நான் தேடி பார்க்கும்போது எனக்கெல்லாம் கிடைச்சதே கிடையாது. ரொம்ப அவுட் ஆஃப் கிளம்பு போகும்போது போற வழியில யாராவது இப்படி வித்துட்டு இருப்பாங்க, அப்படித்தான் வாங்கி சாப்பிட்டுருக்கனே தவிர இப்படி மரத்துல பறிச்சு சாப்பிட்டது ரொம்பவே ரேர் தான். ஸோ அன்னைக்கு போதுமான அளவுக்கு வந்து புளிச்ச கொய்யாக்காய், அப்புறம் அங்கேயுமே ரம்புட்டான் இருந்துச்சு. அது அந்த எல்லோ கலர் ரம்புட்டான் தான், பட் அதுவுமே நல்ல டேஸ்ட், நல்லாவே அந்த ஃப்ளஷ் இருக்கிற ஒரு ரம்புட்டான். அங்கேருந்து அதையும் தூக்கின்னு வந்தது தான். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஃபுட்டாஸ்டிக் வீக்காக தான் இருந்துச்சு. இந்த சீசனில் கிடைக்கிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் எந்த நாட்டில், எந்த ஊரில், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அங்கே அந்த சீசனில் கிடைக்கிற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அதை சாப்பிடுங்க. அது அதுலேயுமே நிறையா நல்லதுகள் இருக்கும். ஸோ நம்ம உடம்பும் சரி, நம்மளோட ஹெல்த் கண்டிஷன், நம்ம பிறந்து வளர்ந்த இந்த ஒரு மண்ணுக்கு கட்டாயம் பழக்கப்பட்டிருக்கும். ஸோ வீட்டுக்கு கொண்டாந்ததுமே ஒரு அடிப்புடி சண்டை இது சாப்பிட்றதுக்கு. பிகாஸ் அதான் சொன்னேன் இல்லை, இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ இந்த குட்டிஸ் எல்லாம் வந்து இவங்களுமே இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்கன்னு தெரியல, பட் இதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எஸ், ஸோ இது வந்து ஒரு ஃபுட்டாஸ்டிக் வீக்கா முடியும். எஸ், இவ்வளோ தூரம் இந்த vlog பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், இன்னொரு வீக்லி vlog அண்ட் இன்னொரு ட்ராவல் ஒரு vlog இன்னொரு கான்டென்ட்டோட மீட் பண்ண வரைக்கும் until that, டாடா, bye bye, take care.